எதற்காக சொல்லின்னு சொன்னால், அடிக்கடி முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் நேரத்தில் நீத்து போன கட்சி ஆட்சியில் இருக்கின்ற பொழுதுதான் இப்பேற்பட்ட சிறப்பான திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் நாட்டு மக்கள் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுகின்றேன். நிலையான ஆட்சி, நன்மை பயக்கக்கூடிய ஆட்சி அதிமுக ஆட்சி என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதோட கொரோனா காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது 2014 நான் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, சென்னையில் குடிநீருக்கு மிக தட்டுப்பாடு, ரயிலில் தண்ணி கொண்டாந்து கொடுத்தோம். இன்றைக்கு கிராமப்புறத்திலிருந்து நகரப்புற வரை நிலத்தடி நீர் வெற்றி விட்டது. அதை சரி செஞ்சு மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீரை கொடுத்தோம். பிறகு அங்கே டெல்டா மாவட்டத்தில் கஜா புயல், அங்கே டெல்டா மாவட்டம் புரட்டி போட்டு விட்டது. அங்கே இருக்கின்ற விவசாய விளைநிலங்கள் எல்லாம் இன்றைக்கு சேதம் அடைஞ்சிட்டது. அங்கே இருக்கின்ற மின்கம்பங்கள், டிரான்ஸ்பாரம், துணை மின்கள் அனைத்துமே அந்த புயலால் நொறுங்கி போச்சு. அதையெல்லாம் புயல் வேகத்தில் நிவாரணம் செஞ்சு விவசாயிகளுக்கு தேவையான நிவாரண உதவி செஞ்சோம். அதே போல இந்த மின்கம்பங்கள் எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில். அதுக்கு பிறகு கொரோனா, ஒரு ஆண்டு அரசுக்கு வருவாயே மிக மிக குறைவு. அந்த காலகட்டத்திலும் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். கொரோனாவுக்கு 40,000 கோடி செலவு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது சுமார் 4,85,000 கோடி 2011 2014 வரை. 2011 மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற போது 1,14,000 கோடியில் கடனில் பொறுப்பு ஏற்றாங்க. அதற்கு பிறகு ஒவ்வொரு திட்டத்திற்கும் குறைந்த அளவு தான் கடன் வாங்கப்பட்டது. கொரோனா காலத்தில் ஒரு வருட காலம் அரசுக்கு வருவாய் கிடையாது. இன்றைக்கு டாஸ்மாக் வருமானம் கிடையாது, பத்திரப்பதிவு வருமானம் கிடையாது, ரோட் டேக்ஸ் கிடையாது, இஎஸ்ஐ கிடையாது, அதே போல எக்ஸைஸ் கிடையாது. ஆக இப்படி வருவாய் வருமானம் மிக மிக குறைவு. அந்த காலகட்டத்தை கூட சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அதோட இன்றைய தினம் அரிசி விலை உயர்ந்துட்டது. ஒரு கிலோவுக்கு 15 ரூபா உயர்ந்து போச்சு. அந்த கொரோனா காலத்தில் கூட விலைவாசி உயராமல் பார்த்து கொண்ட அரசு அதிமுக அரசு. இன்றைக்கு அந்த கொரோனா காலத்தில் மக்கள் வெளியிலே போய் வேலைக்கு செல்ல முடியாத நிலை, ஏழை எளிய மக்கள் எல்லாம் பாதிக்கக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் ஒரு வருஷம் விலை இல்லாமல் இன்றைக்கு அரிசி கொடுத்தோம், பருப்பு கொடுத்தோம், சர்க்கரை கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம், குடும்பத்துக்கு 1000 ரூபா கொடுத்தோம், தைப்பொங்கல் போது 2,500 ரூபா கொடுத்தோம். அத்தனையும் கொடுத்தோம். 3,04,86,000 கோடி தான் கடன் என்பதை அவையினுடைய கவனத்தை கொண்டு வரேன். இன்றைக்கு என்னுடைய தொகுதி பிரச்சனை, ஒரே ஒரு பிரச்சனை. நான் அண்மையில் என்னுடைய தொகுதிக்கு சென்ற போது அந்த கூட்டுக்குடி திட்டத்தில் அங்கே நங்கவள்ளி பேரூராட்சி, வனவாசி பேரூராட்சி, ஜனடாபுரம் பேரூராட்சி 3 பேரூராட்சிலையும் அந்த வருகின்ற தண்ணி புழு வருது. அதில் சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணல. அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு சுகாதாரமான தண்ணீரை வழங்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட துறையுடைய அமைச்சருடைய கவனத்தை கொண்டாடுறேன். முடிவுரை, இதுவரை நீங்கள் அறிவித்துள்ள திட்டங்கள், குறிப்பாக மின்சார கட்டணத்தை உயர்த்திவிட்டு 200 யூனிட் இலவச மின்சாரம், குளறுபடியான பயிர்க்கடன் திட்டம் போன்ற சிறப்பான ஏமாற்று வேலையாகத்தான் பார்க்கப்படுகிறது. மின்வெட்டு முதல் காவல் நிலைய இறப்புகள் மற்றும் சிறைச்சாலை மரணங்கள் வரை பல இன்னல்களை மக்கள் சந்தித்து வருகின்றனர். போதாக்குறைக்கு விலைவாசி ஏற்றம், அரிசி விலை, எண்ணெய் முற்றுகின்ற அளவுக்கு உயர்ந்துவிட்டது. இதை கட்டுப்படுத்தி மக்களை காக்க இந்த அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பழனியில் 100 கோடி நில மோசடி விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த வழக்கில் ஒருவர் மதுரை மத்திய சிறையில் மர்மமான முறையில் மரணம் அடைந்தது குறித்து இந்த அரசு விளக்கப்பட வேண்டும். ஒரு அரசு சிறப்பாக செயல்பட வேண்டுமென்றால் மக்களுக்கு வரிச்சுமையை அதிகமாக ஏற்றாமல் அதன் திறமையான நிர்வாகத்தால் மக்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும். ஆனால் வெளிப்படை தன்மையோடு செயல்படுவோம் என்று கூறும் நீங்கள் ஆட்சிக்கு வந்து 3 மாதத்திலே மின்சார கட்டணத்தை அறிவிப்பென்று உயர்த்திவிட்டீர்கள். சொத்து வரி குறைப்போம் என்று தேர்தல் வாக்குறுதியை குறிப்பிட்டீர்கள். உள்ளாட்சியில் சொத்து வரி அறிவிப்பென்று உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆண்டுக்கு 6% உயர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த குறைப்புக்கு உண்டான நடவடிக்கை, அந்த சொத்து வரி குறைப்பதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஆண்டுக்கு முடிச்சிடும். அவ்வளோதான். ஒரே 2 நிமிஷம் அப்புறம் பேசு. அது பட்ஜெட்டில் புதிய அரசுக்கான புதிய புத்தியோ முன்முயற்சிகளோ மாற்றத்தை ஏற்படுத்தும் திட்டங்களோ எதுவும் இல்லை. முந்தைய அரசின் இடைக்கால நிதி அறிக்கையில் சிறிது ஜோடனை செய்து திருத்த வரவு செலவு அறிக்கை சமர்த்திருக்கிறீங்க. நீங்கள் தந்தை பெரியார், பெருந்தலைவர் போற்றத்துக்குரிய காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், மரியாதைக்குரிய வீரமங்கை நீலாட்சியார் மற்றும் மரியாதைக்குரிய அஞ்சலி அம்மாள் போன்றவர்களை கொள்கை தலைவர்கள் என்று கூறுவீர்கள். அவர்கள் எந்தெந்த கொள்கையில் நீங்கள் பின்பற்றுகின்றீர்கள், முன்னெடுத்திருக்கின்றீர்கள் என்று இதுவரை தெளிவுபடுத்தவில்லை.
அந்த கொள்கை முன்னெடுக்க என்ன திட்டங்களை வகுத்துள்ளீர்கள் என்று ஓரும் இந்த நிதி அறிக்கையில் இல்லை. இதுவும் எப்போதும் பேசுவதில் ஒரு ஏமாற்று வேலை தானா? கடந்த 3 மாதங்கள் இந்த அரசின் குறிப்பிடத்தக்க சாதனை என்னவென்றால்